ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து டே 4 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டே 4 கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 25 இடியம்ஸ் கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த இடியம்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து நமக்கு ஒரு 2 கொஷின்ஸ் மேக்ஸிமம் 2 வருது, இல்லைனா அட்லீஸ்ட் 1 கொஷின்ஸ்னாச்சும் நமக்கு கேட்டுடுறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 to 3 வருது. அக்கார்டிங் டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து டிஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இடியம்ஸ் அந்த கொஷினில் போயிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறத விட அதுக்கு முன்னாடி இடியம்ஸ்க்கு ரிப்பீட்டடாக கேட்குற இடியம்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த 24மே வந்து லாஸ்ட் இயர் 2024 கேட்கப்பட்ட இடியம்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனுடைய மீனிங் பார்த்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த கிளாஸில் பார்ப்போம். ப்ளஸ் நான் ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஒரே ஒரு கிளாஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பேசேஜ் இருக்கும். பேசேஜில் வந்து ஒரு 5 fill in the blanks இருக்கும். அந்த fill in the blanksக்கு எது ப்ராப்பரான வேர்டு அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மிஸ்பெல்ட் வேர்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். அதாவது என்னென்னலாம் மிஸ்பெல்ட் வேர்டு எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுடைய ரெஃபரன்ஸ்லேருந்து தான் அதுவுமே எடுத்தது. அது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ப்ளஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது 1 word சப்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 30 கிட்ட வந்து உங்களுக்கு இமேஜாக வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். இது எல்லாமே வந்து நீங்கள் டே டு டே வந்து நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸும் வந்து 2 கொஷின்ஸ் கிட்டே கேட்குறாங்க. அதாவது 1 word சப்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அது ஒரு 2 கொஷின்ஸ் கிட்டே கேட்குறாங்க. மிஸ்பெல்ட் வேர்டும் வந்து 2 கொஷின்ஸ் கிட்டே கேட்குறாங்க. சரிங்களா? மிஸ்பெல்ட் வேர்டும் வந்து 2 கொஷின்ஸ் கிட்டே கேட்குறாங்க. எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் இது 2மே வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து இன்றைக்கி நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ பட் நான் அனுப்புகிற மெட்டீரியல், பிடிஎஃப், இமேஜஸ், இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து வெறும் நீங்கள் எம்டிஎஸ்க்கு மட்டும் கிடையாது. ஓகே, வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மிஸ்பெல்ட் வேர்ட்லேருந்து இருக்கும், ஸ்பாட் தி எரர்லேருந்து இருக்கும், இடியம்ஸ்லேருந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் எம்டிஎஸ் எக்ஸாம். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அங்கேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் வில் ப்ளே அ மேஜர் ரோல். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஐபி ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க, அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் காமன். ஓகேங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த கிராமர் ரூல்லாம் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக வந்து நம்ம அந்த கட் ஆஃப்குள்ளே எடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இங்கே ஒரே ஒரு மைனஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு தான். இப்போ நீங்கள் மட்டும் அந்த 20 to 28க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு வருஷம் நல்லா எல்லா எக்ஸாமுமே எழுதி ட்ரை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இடியம்ஸ்க்கு உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் இடியம் பாருங்கள், பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு வேலையை நான் முடிச்சிடுவேன். ஐ கேன் டூ திஸ் ஜாப் ஆஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் சம்திங் வெரி ஈஸி டு டூ. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், பாசிங் த டெஸ்ட் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம். அவன் ஒரு டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைட் த புல்லட் அப்படின்னா ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன், அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் பைட் த புல்லட். டு என்டூர் அ பெயின்ஃபுல் ஆர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ ஹேட் டு பைட் த புல்லட் அண்ட் டெல் ஹிம் த ட்ரூத். அந்த பெயின் அவன் எடுத்துக்கிட்டு அவன் உண்மையை சொல்லி தான் ஆகணும். பல்ல கடிச்சிக்கிட்டு நான் இந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சரிங்களா? பைட் த புல்லட். ஓகே,
2 புரிஞ்சுதுங்களா? எ பீஸ் ஆஃப் கேக்கு, பைட் த புல்லட் ரெண்டுமே புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிட் த ஹே. ஹிட் த ஹே அப்படின்னா டு கோ டு பெட். ஓகேங்களா? போய் தூங்கு, ரொம்ப இன்னைக்கு ரொம்ப கலப்பாக ஆயிடுச்சு, நான் நிறைய வேலை பார்த்துட்டேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்றது தான் ஹிட் த ஹே அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் அ லாங் டே அட் ஒர்க் ஐ எம் ரெடி டு ஹிட் த ஹே. ஓகே, ஐ எம் ரெடி டு கோ டு ஸ்லீப். அதுதான் வந்து ஹிட் த ஹே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் கேக் பார்த்தோம், அப்புறமா பைட் த புல்லட், அப்புறமா ஹிட் த ஹே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லை, ஓகே, அப்படி தான், ஃபீலிங் இல் ஆர் சிக். ஓகேங்களா? ஷீ இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர் ஸோ ஷீ ஓன்ட் ஜாயினிங் அஸ் டுடே. ஷீ இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர் ஸோ ஷீ வில் நாட் கம் டு ஸ்கூல். அந்த மாதிரி சொல்கிறது தான் அண்டர் த வெதர். அண்டர் த வெதர்னால் ஃபீலிங் இல் ஆர் சிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அன் லெக். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக் அப்படின்னா ஒரு பொருள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது தான் வந்து காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அன் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், buying a new car can cost an arm and leg these days. ஓகேங்களா? ரொம்ப இப்போ தமிழில் வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அரைக்கை அரைக்கால் செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு போய் இவ்வளோ விலையா, ரொம்ப காசு, அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கட் டு த சேஸ். அதாவது கட் டு த சேஸ்னால் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, கம் டு த பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கட் டு த சேஸ். டு கெட் டு த பாயிண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம். லெட்ஸ் கட் டு த சேஸ் அண்ட் டிஸ்கஸ் மெயின் இஷ்யூஸ். ரொம்ப வளன்னு பேசிகிட்டு இருக்காம கரெக்டாக பேசு, கரெக்டாக பாயிண்ட்டை பேசு அப்படின்ட்டு சொல்கிறது தான் கட் டு த சேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ்னால் எப்போவுமே வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்போல்லாம் உங்கள் காலேஜஸில் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைனிங் அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செஷனே வந்து ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேக் த ஐஸ் அப்படின்னா நம்ம அந்த இதிலேருந்து வெளியில் வந்து நம்ம சோஷியலாக வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பிரேக் த ஐஸ் பிரேக்கர் செஷன். எல்லாருமே வாய் ஓப்பன் பண்ண வைப்பாங்க அந்த செஷனில். ஓகேங்களா? அதுதான் அது. டு இனிஷியேட் கான்வர்சேஷன் இன் அ சோஷியல் செட்டிங். பிளேயிங் கேம்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளேயிங் கேம்ஸ் இஸ் அ கிரேட் வே டு பிரேக் த ஐஸ் அட் பார்ட்டிஸ். ஸோ பார்ட்டியில் சும்மா வந்து போயிட்டு இருக்காமல் ஒரு கேம் வச்சு அவங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதான் பிரேக் த ஐஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிவ் சம் ஒன் த கோல்டு ஷோல்டர். Give someone the cold shoulder. மீனிங் என்ன? டு இக்னோர் ஆர் ட்ரீட் சம்ஒன் வித் இன்டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ தமிழில் இதை எப்படி சொல்லனா, ஒருத்தவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இக்னோர் பண்ணுவோம்ல, ஓகேங்களா? இல்லைனா அவங்கள மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள மட்டும் வந்து நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து கிவ் சம்ஒன் த கோல்ட் ஷோல்டர். ஷி கேவ் ஹிம் த கோல்ட் ஷோல்டர் ஆஃப்டர் தேர் ஆர்குமெண்ட். ஒரு சண்டைக்கு அப்புறமா வந்து அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து அவங்கள பார்க்குற விதமே மாறிடுச்சு. இந்த மாதிரி சொல்கிறது தான் கிவ் சம்ஒன் தி கோல்ட் ஷோல்டர். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்றது வந்து எப்பயாச்சும் ரொம்ப ரேராக ஒரு விஷயம் நடக்குது. ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்னா தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஸோ நான் என் பாட்டி தாத்தாவை வந்து நான் வந்து எப்பயாச்சும் தான் பார்ப்பேன். வி see only each other once in a blue moon. She moved away. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிட்டாங்க, அவரை பார்க்குறதே வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மாதிரி தான் இருக்குது. அதுதான் அர்த்தம் அங்குக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜம்ப் ஆன் த பேட் வேகன். ஜம்ப் ஆன் த பேட் வேகன் அப்படின்னா டு ஜாயின் ஆர் சப்போர்ட் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி பாப்புலர். ஸோ ஒரு விஷயம் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலராக இருக்குது, நான் அதில் போய் என்ன பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நல்லா சேல் பண்ணி ஒரு
விஷயத்தை எடுத்து ஓகேங்களா, அவங்களோட சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா கம்பெனியுமே வந்து அதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது தான் ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன். மெனி கம்பெனிஸ் ஆர் ஜம்பிங் ஆன் த பேட் வேகன் ஆஃப் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். அந்த ப்ராக்டிசஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுலேயே அவங்களும் வந்து ஈடுபடுறது தான். ஸோ இது வரைக்கும் ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம் ஓகேங்களா. அ பீஸ் ஆஃப் கேக்னால் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து செய்யறது. பைட் த புல்லட் அப்படின்றது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை, அதாவது பல்ல கடிச்சிக்கிட்டு நான் வந்து இதை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. ஹிட் த ஹே அப்படின்னா ரொம்ப டயர்டாயிட்டு அந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டயர்டாயிட்டு தூங்க போகிறது. அண்டர் த வெதர்னால் ஃபாலிங் சிக்கு. காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். கட் டு த சேஸ்னால் ஒரு விஷயத்தை கரெக்டாக நீ பேசு, கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. பிரேக் த ஐஸ் அப்படின்றது வந்து இனிஷியேட் கான்வர்சேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் சம் ஒன் த கோல்ட் ஷோல்டர் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து நம்ம என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது. ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன்னா எப்பயாச்சும் தான் அந்த விஷயம் ஒரு வாட்டி நடக்கும், அதுதான். ஜம்ப் ஆன் த பேட் வேங்கன் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்கு, அது கூட நானும் சேர்ந்து அதே விஷயத்த பண்ணுறது ஓகேங்களா, அதுதான் ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன். ஸோ புரிஞ்சுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் போயிடலாம், நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஓகே. ஸோ a dime a dozen அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம். ஓகே, வெரி காமன் அண்ட் ஈஸி டு ஃபைண்ட் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தோஸ் ஓல்ட் புக்ஸ் ஆர் டைம் அ டசன் அட் த த்ரிஃப்ட் ஸ்டோர் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இந்த புக்ஸ்லாம் வந்து கிடச்சிடும், ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அதைத்தான் வந்து டைம் அ டசன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன் ஹாட் வாட்டர், இன் ட்ரபிள் ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டிஸ். ஹாட் வாட்டர்னாலே கொதிக்கிற தண்ணியில் அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆல்ரெடி புகைச்சிட்ருக்கு, நீ இன்னும் வந்து எண்ணெயை ஊற்றுற அப்படின்றது தான் ஓகேங்களா. இன் ட்ரபிள் ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டிஸ். ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் இன் ஹாட் வாட்டர் ஆஃப்டர் மிஸ்ஸிங் த டெட்லைன். ஆல்ரெடி நான் வந்து டெட்லைன் மிஸ் பண்ணிட்டேன், நான் அதனால் வந்து நான் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா, இன் ஹாட் வாட்டர் அப்படின்ட்டு. கோ டு த எக்ஸ்ட்ரா மெயில் அப்படின்னா டு மேக் அடிஷ்னல் எஃபெக்ட் ஆர் கோ பியாண்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஓகேங்களா. நான் இந்த ஒர்க்கை நான் முடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், இது என்னோடய எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு இந்த வேலையை நான் முடிப்பேன் ஓகேங்களா. ஷி ஆல்வேஸ் கோஸ் டு த எக்ஸ்ட்ரா மைல் டு ஹெல்ப் ஹர் கலீக்ஸ். ஸோ ஃப்ரெண்டுக்கு அதாவது கொலீக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளோட பெஸ்ட்டு அடிஷ்னல் எஃபெக்டை வந்து அவள் போடுவாள் ஓகேங்களா, அதுதான் கோ டு த எக்ஸ்ட்ரா மைல். நெக்ஸ்ட்டு ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா டு டிஸ்கிரைப் சம்திங் அக்யூரேட்லி ஆர் டூ சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட் ஓகேங்களா. அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து பண்ணுறது தான் வந்து ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் ஓகேங்களா. யூ ரியலி ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் வித் தட் எக்ஸ்ப்ளனேஷன். நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க, கரெக்டாக நீ என்ன பாயிண்ட்டை நீ சொல்லணுமோ அதை நீ கரெக்டாக நீ சொல்லிட்ட. ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஆணித்தனமாக நீ வந்து உன்னோட விஷயத்தை வந்து ஆணித்தனமாக நீ சொல்லிட்ட. தமிழில் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சால் ஆணித்தனமாக சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீப் அன் ஐ ஆன். கீப் அன் ஐ ஆன் அப்படின்னா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீ எங்கே போனாலும் நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுதான். மானிட்டர் சம்திங் க்ளோஸ்லி ஆர் டு வாட்ச் ஓகேங்களா. கேன் யூ கீப் அன் ஐ ஆன் மை பேக் வைல் ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம். நீ என்னோடய பேக்கை நீ பார்த்துக்கிறியா, நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், அதுதான் ஓகேங்களா. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். அப்படி ஒரு விஷயம் நீ வந்து மறைச்சிட்ருக்க, அதை ரிவீல் பண்ண சொல்லுறது தான் வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஓகே, டிஸ்க்ளோஸ் சம்திங் தட் வாஸ் சப்போஸ் டு கெப்ட் ஹிடன் ஓகேங்களா. ஸோ நீ வெளிப்படையாக சொல்லிவிடு, நீ மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஐ ஆக்சிடென்ட்லி லெட் த கேட் ஆஃப் த பேக் அபவுட் த சர்ப்ரைஸ் பார்ட்டி. அதாவது நான் வந்து சர்ப்ரைஸாக உனக்கு கொடுக்க போகிறேன், ஆனால் வந்து என்ன பண்ணிட்டேன், விஷயத்தை போட்டு உடச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான்.
நெக்ஸ்ட்டு ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேடு. ரெயின் ஆன் சம்ஒன்ஸ் பரேடு அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதை போய் கெடுக்கிற மாதிரியே பண்ணுறது, இல்லைனா அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா? டு ஸ்பாயில் சம்ஒன்ஸ் பிளான் ஆர் ஜாய். ஐ ஹேட் டு ரெயின் ஆன் யுவர் பரேட் பட் வி ஹாவ் டு கேன்சல் புட் ட்ரிப் பிளான். ஸோ உங்கள் ட்ரிப் பிளான் வந்து கேன்சல் பண்ணணுன்ட்டு இது எனக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஹேட் டு ரெயின் ஆன் யுவர் பரேட். எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்காது, பட் ஆனால் என்ன பண்ண முடியும், ட்ரிப்பு கேன்சல் பண்ணி தான் ஆகணும். உங்களோட பிளான் தடுக்கிறது என்னோடய இது இல்லை. ஓகேங்களா? ஆனால் வந்து என்ன பண்ண, வி ஹாவ் டு கேன்சல் ட்ரிப் பிளான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத். அதாவது டைரெக்ட்லி ஃப்ரம் த ஒரிஜினல் ஆர் அத்தாரிட்டிவ் சோர்ஸ். அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கரெக்டான சோர்ஸ் கிட்டேருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு, அதுதான் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். டைரெக்ட்லி ஃப்ரம் த ஒரிஜினல் ஆர் அத்தாரிட்டிவ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேரடியாக வந்து எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருக்கு, அவங்க வந்து கரெக்டான பீப்புள் கிட்டேருந்து எனக்கு விஷயம் கிடச்சிருக்கு, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஸ்ட்ரெயிட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் மவுத். ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத் தட் த ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் கெப்ட் ஆன் ஹோல்டு. நம்பகத்தனமான ஒரு இடத்துல இருந்து எனக்கு விஷயம் வந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி தான் வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுதான். நெக்ஸ்ட்டு டேக் த புல் பை த ஹார்ன்ஸ். அது அப்படின்னா என்னென்னா, டு கன்ஃப்ரண்ட் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் டைரெக்ட்லி வித் கரேஜ். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப துணிச்சலாக வந்து ஒரு விஷயத்தை செய்கிறது தான் வந்து டேக் த புல் பை ஹார்ன்ஸ். ஓகேங்களா? ஈஸியாக அந்த விஷயத்தை பண்ணுறது, பயப்படாமல் ஈஸியாக அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் டேக் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படின்ட்டு. இட்ஸ் டைம் டு டேக் த புல் பை ஹார்ன்ஸ் அண்ட் அட்ரஸ் த இஷ்யூ ஹெட் ஆன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அப் இன் த ஏர். அப் இன் த ஏர் அப்படின்னா நான் இன்னும் டிசைட் பண்ணலை, அன்சர்டன், அன்டிசைடட், அதுதான். ஓகேங்களா? த டேட் ஃபார் த மீட்டிங் இஸ் ஸ்டில் அப் இன் த ஏர் விச் இஸ் நாட் டிசைடட். ஓகே. வேனிஷ் இன்டு தின் ஏர் அப்படின்னா டு டிஸப்பியர் சடன்லி ஆர் வித்தவுட் அ ட்ரேஸ். ஓகே, வேனிஷ்னாலே மறையிறது, டிஸப்பியர், அதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிடுறது. த தீஃப் வேனிஷ்ட் இன்டு தின் ஏர் பிஃபோர் anyone could catch him. அப்படியே கண் பார்வை அப்படியே சட்டுன்னு மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேனிஷ் இன்டு தின் ஏர். ஓகே, அதுதான் இது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். a chip on one's shoulder. chip on one's shoulder அப்படின்னா தமிழில் என்னென்னா, ஆல்ரெடி வந்து அவங்க மேலே வந்து நம்ம ஒரு கோபம் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டு திருப்பி அவங்கக்கிட்டேயே சண்டை போடுறது தான் வந்து chip on one's shoulder. a persistent feeling of resentment or inferiority. ஓகேங்களா? a persistent, அவங்களுக்கு அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும், பழைய கோபத்தை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே இதோடவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நடந்துப்பாங்க, சண்டை போடுவாங்க. he always had a chip on his shoulder about not being chosen for the team. புரியுதுங்களா? அந்த இவன் இப்போ ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ்லேயோ ஒருத்தர் மேலே கரை வச்சுட்டா அவங்க மேலேயே எல்லா பழியும் போடுவாங்கல்ல, அதுதான் சிப் ஆன் ஒன்ஸ் ஷோல்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேக் டு த ட்ராயிங் போர்ட். டு ஸ்டார்ட் ஓவர் அகெயின் பிகாஸ் அ பிளான் ஹாஸ் ஃபெயில்ட் ஆர் பீன் அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஒரு பிளான் போட்டு அது நடக்கலைன்னா திருப்பியும் பேக் டு ஒர்க், அந்த மாதிரி தான் பேக் டு த ட்ராயிங் போர்ட். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் ரிசல்ட் வந்து கரெக்டான ரிசல்ட், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தரலை. ஸோ இட் பேக்ஸ் டு த ட்ராயிங் போர்ட். ஸோ அகெயின் வி நீட் டு கிக் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பட் நோ சிகர் அப்படின்னா கம்மிங் க்ளோஸ் டு சக்ஸஸ் பட் ஃபாலிங் ஷார்ட். அதாவது ராக்கெட் லான்ச் பண்ணிடுறாங்க, நல்லா போகுது, டக்குன்னு விழுந்துருது அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ரீச் ஆகுது, ஆனால் விழுந்துருது. அதான் ஹி ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் த ரேஸ் பட் க்ளோஸ் கவுண்ட்ஸ் இன் ஹார்ஸ் ஷூஸ் அண்ட் ஹேண்ட் ஜென்ரேட்ஸ் நாட் க்ளோஸ் பட் நோ சிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? க்ளோஸ் பட் நோ சிகர்.
ஆல்மோஸ்ட் நெருங்கிட்ட சக்ஸஸ், ஆனால் விழுந்துட்டேன். அதுதான் ஓகேங்களா. ஸோ நிறைய இடியம்ஸ் இந்த வாட்டி இன்றைக்கி பார்த்துட்டோம். நம்ம இடியம்ஸ் ஒரு 25 கிட்ட பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி ரிப்பீட்டடாக ஒரு வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப்பை. ஓகேங்களா, பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து க்ளாஸ் டெஸ்ட். க்ளாஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேம் இது வந்து நார்மலாக இந்த பேசேஜ்லாம் இதே பேசேஜெல்லாம் கண்டிப்பாக வராது தான், சேம் பேசேஜ் வராது. பட் நீங்கள் இந்த பேசேஜில் இருக்கும் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஒவ்வொரு பேசேஜ்லையுமே ஒரு ஒரு ஹிண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்படின்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே சேம் பேசேஜ் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த பேசேஜ் எல்லாமே வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸு இல்லை ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஈவெண்ட்டில் இருந்து தான் வந்து நமக்கு இந்த பேசேஜஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. புரியுதுங்களா, நமக்கு குழப்புற மாதிரியே ஆப்ஷனும் கொடுப்பாங்க. பட் சில ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் வந்து என்ன அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆப்ஷன் வரணும் அப்படின்ட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த பேசேஜை ஃபுல்லாக படித்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அங்கே என்ன வேர்ட் போட்டால் கரெக்டாக இருக்குன்றதை பார்க்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள். இன் சுவிட்சர்லாண்ட் தீஸ் கிளேஷியல் மெல்ட் வாட்டர்ஸ் ஆர் எதுக்கோ வந்து அவங்க அந்த மெல்ட் வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, ஃபார் ஹைட்ரோ பவர். இன்ஃபேக்ட் வாட்டர் ஃபாலிங் ஆன் 93% ஆன் சுவிட்சர்லாண்ட் அல்டிமேட்லி பாசஸ் ஏதோ அது எங்கே 93% ஆஃப் வாட்டர் வந்து எங்கே போகுதுன்னா அட்லீஸ்ட் 1 எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பிஃபோர் ஈவன் அதாவது அவங்க கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து எங்கே போகுது, எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா, இதுக்கெலாம் என்ன வரும் நமக்கு தெரியாது, பார்க்கலாம். ஸோ ஒன் கான்சிக்வன்ஸ் இஸ் தட் மெல்டிங் கிளேஷியர்ஸ் ஹெல்ப் டு, அது எதுவோ ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு, ஃபார் லோ ரெயின்ஃபால் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ராட். பஞ்சம் அப்போல்லாம் இருக்கும்போது இந்த மெல்டிங் கிளேஷியர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் ஃபில்லிங் ரிசர்வாயர்ஸ் டு சப்ளைஸ் நேஷன்ஸ், என்னவோ சப்ளை பண்ணுறது, அது வந்து ஒரு அது எதுக்கோ வந்து யூஸ் ஆகுது இந்த கிளேஷியல் மெல்ட் வாட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்போ கிளேஷியல் மெல்ட் வாட்டர் தான் இங்கே வந்து ஒரு அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன் சுவிட்சர்லாண்ட் தீஸ் கிளேஷியல் மெல்ட் வாட்டர்ஸ் ஆர் டேஷ் ஃபார் ஹைட்ரோ பவர். என்னது, இங்கே என்ன போடலாம், சூசன் பிளாட்டட் க்ளூட் யூஸ்டு. ஸோ நம்ம சொல்லும்போதே அது வந்து எதுக்குன்னு தெரியுது, யூஸ்டு ஃபார் ஹைட்ரோ பவர். புரிஞ்சுதுங்களா, இதுதான் கரெக்ட் ஆன்சர், யூஸ்டு ஃபார் ஹைட்ரோ பவர். ஓகே, இன்ஃபேக்ட் water falling on 93% of Switzerland ultimately passes வந்தாலே இங்கே 4 ஆப்ஷன் வைக்கிறாங்க, ஃபார், வித், த்ரூ, பெனித்துன்ட்டு. பாசஸ்னாலே நமக்கு என்ன தான் வரும், passes through the canal, passes through the gate அப்படின்னு தானே படிச்சிருக்கோம் நம்ம. பாசஸ் பக்கத்தில் என்ன தான் வரும், த்ரூ. ஓகேங்களா, passes through the ultimately passes through at least 1 electric power before even dash the country, before even throwing the country வருமா, வராது. catching வராது, sieving வராது. அப்போ before leaving the country, through correct, leaving correct, before leaving the country. okay, next. So one consequence is that melting glaciers helps to என்ன வரும், ஓகே, ஹெல்ப்ஸ் டு, இங்கே பாருங்கள், ஹெல்ப்ஸ் டு காம்பன்சேட், இதுதான் வரும், ஹெல்ப்ஸ் டு காம்பன்சேட் ஆஃப் லோ ரெயின்ஃபால். சரண்டர் வராது, ஸ்லேட் வராது, ஸ்டால் வராது. ஓகேங்களா, ஹெல்ப்ஸ் டு காம்பன்சேட் ஃபார் லோ ரெயின்ஃபால் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ராட், ஃபில்லிங் ரிசர்வாயர்ஸ் டு சப்ளைஸ் த நேஷன்ஸ். என்ன சப்ளை, எனர்ஜி சப்ளைஸ். குக்கிங் வருமா, ஹேர் வருமா, இதெல்லாம் வராது. ஸோ எனர்ஜி சப்ளை. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் எடுக்கலாம் இதில்.
கொஞ்சம் நீங்கள் அந்த பேசேஜை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கு கிளாஸ் டெஸ்ட்டுக்குன்னே ஒரு பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேங்களா. அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேசேஜஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து இதோடு நமக்கு முடியுது ஓகே. உங்கள் கிளாஸ் பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் பட்டன் போடுங்க ஓகே. இன்னும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டைப்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இடியம்ஸ் பார்த்துட்டோம், ஸ்பாட் த எரர் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து மிஸ்பெல் வேர்டு, குரூப் ஆஃப் வேர்ட்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதாவது எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துகிட்டு வர போகிறேன்னா, நம்ம ஒரு பேப்பராக டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்லை இன்னுமே வந்து டீப்பாக ஒரு டாப்பிக்கை நமக்கு போகலாமான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது அடுத்தடுத்து ஏன்னா நமக்கு வந்து சாலிடாக 50 days தான் இருக்குது ஓகேங்களா. செப்டம்பர் 20 நமக்கு வந்து ஸ்லாட் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே. அதில் எந்த ஸ்லாட் நமக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த 50 days வந்து பிளான் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்றத நான் இந்த 4 days கிளாஸில் எல்லா டைப்ஸும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி போகலாம், லைக் ஒரு பேப்பராக பார்க்கலாமா, இல்லை அகெயின் நம்ம ஒவ்வொரு கான்செப்டையுமே இன்னும் ப்ரீஃபாகவே பார்க்கலாமான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அதே மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.